இந்த வீடியோ HIV வாய்வழி திரவ பரிசோதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த சோதனை பயனுள்ளது, துல்லியமானது மற்றும் பாதுகாப்பானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரியான முடிவை தீர்மானிக்க குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம். நீங்கள் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டு தகுந்த சிகிச்சையினை பெறுகிறீர்கள் என்றால் இந்த சோதனை உங்களுக்கானது அல்ல. சில வேளை இது தவறான எதிர்மறையான முடிவுகளை தரலாம். நீங்கள் சோதனையை தொடங்குவதற்கு முன் 15 நிமிடங்கள் எதனையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. மேலும் சோதனைக்கு 30 நிமிடங்களுக்கு முன் எந்த வாய் கழுவும் பொருட்களையும் பயன்படுத்தவும் வேண்டாம். முதலில் நல்ல வெளிச்சமுள்ள ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். பரிசோதனையை ஆரம்பிக்கலாம். பாக்கெட்டை திறந்து வழிகாட்டல்களை கவனமாக படிக்கவும். பாக்கெட்டில் சோதனை குச்சி, சோதனை திரவ குழாய் மற்றும் குழாய் தாங்கி ஆகியன உள்ளன. பாக்கெட்டை திறந்து சோதனை குழாயை வெளியே எடுக்கவும். அடுத்து மூடியை அகற்றி குழாயை தாங்கியில் வைக்கவும். பின்னர் சோதனை குச்சியை எடுக்கவும். சேமிப்புக்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு சிறிய பாக்கெட் மேலதிகமாக உள்ளது. அதனை வீசிவிடவும். பரிசோதனை குச்சியின் தட்டையான பகுதியினை தொட வேண்டாம். பிறகு பரிசோதனை குச்சியின் தட்டையான பகுதியை உங்கள் முரசுகளில் வைத்து அழுத்தவும். ஒரு முறை மேல் முரசிலும் மறுமுறை கீழ் முரசிலுமாக அழுத்தவும். பரிசோதனை குச்சியின் தட்டையான பகுதியை குழாயின் அடிப்பகுதி எட்டும் வரை நுழைக்கவும். பரிசோதனை முடிவை பார்ப்பதற்கு முன் 20 நிமிடங்கள் அங்கேயே விட்டு வைக்கவும். 40 நிமிடங்களுக்கு பிறகு முடிவை பார்க்க வேண்டாம். இப்போது நாம் முடிவுகளை பார்ப்போம். 2 கோடுகள் ஒன்று C-ஐ ஒட்டியும் மற்றது T-க்கு அருகிலும் இருந்தால் அது மிகவும் மங்கலாக இருந்தாலும் உங்களுக்கு HIV தொற்று இருக்கலாம். முடிவுகள் 2 வரிகளை காட்டினால் அருகிலுள்ள பாலியல் தொற்று கிளினிக்கு செல்லுங்கள். அவர்கள் உரிய பரிசோதனைகளை செய்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். அப்படி இல்லையெனில் 071 63 79 192 துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக எம்மை அழைத்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும். C-க்கு அருகில் ஒரு கோடும் T-க்கு அருகில் கோடுகள் இல்லை என்றால் உங்கள் முடிவு HIV தொற்று இல்லை என்பதை குறிக்கிறது, நெகட்டிவ். இருப்பினும் நீங்கள் HIV வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பரிசோதனையை நடாத்த வேண்டும். C-க்கு அருகில் எந்த வரியும் இல்லை, முடிவை படிக்க முடியாத விதத்தில் சிவப்பு பின்னணி இருந்தால் அல்லது மற்றும் C2ற்கும் அருகில் வரி இல்லை என்றால் சோதனை உங்கள் விடயத்தில் சரியாக செயற்படவில்லை என்று அர்த்தமாகும். எனவே நீங்கள் மீண்டும் ஒரு சோதனை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் சோதனையை முடித்து விட்டீர்கள். குழாயிலிருந்து சோதனை குச்சியை அகற்றி மூடியால் மூடி எல்லாவற்றையும் பொதுவான கழிவு தொட்டியில் போட்டுவிடவும். இப்போ உங்கள் HIV நிலையை அறிந்துள்ளீர்கள். அது மிக இலகுவானது.